விண்ணுலக பயணம் மேற்கொண்ட அந்த சம்பவத்தையும், அதிலே அவர்கள் விண்ணுலகத்திலே அவர்கள் கண்ட அதிசயங்களையும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். இந்த விண்ணுலக பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துவிட்டு இந்த மண்ணுலகத்தை திரும்பிய பிறகு இந்த நிகழ்ச்சியை மக்களிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை அவங்க பார்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில எதையும் மறைக்காம சொல்லித்தான் ஆகணும். நம்ம சொல்றோமே இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாது. ஒரு இறை தூதர் இறைவன் புறத்திலிருந்து காட்டப்பட்ட எல்லா காட்சிகளையும் எல்லா செய்திகளையும் அப்படியே எடுத்து சொல்றது உங்களுடைய கடமை. இது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்து உண்மையா இருந்தா கூட நம்ம சொன்னா நம்புவாங்களாங்கிற தயக்கம் நமக்குலாம் வரும். சில விஷயங்கள் அதிசயமா இருந்தா கூட இதை போய் சொன்னா ஏற்றுக்குவாங்களா, சரி நமக்கு நினைவு நம்மளோட இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தி வந்த வேற நபிமார்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒன்றையும் அறிவிக்கப்பட்டதை மறைக்க கூடாது. இன்னமா அலா ருசுலினல் பலாகுல் முபீன், நம்முடைய தூதர்களுடைய பணி தெளிவாக எடுத்து சொல்வதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான். வலவு தகவல அலைனா பஅல் அகாவில் லஅഖதுனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين. இவரே முகமது நாம் சொல்வதை எதையாவது இட்டுக்கட்டி தருவாரையானால் அவரை நம்ம வழக்கரத்தால் பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய எந்த செய்திகளா இருந்தாலும் கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கொஞ்சம் மறைச்சிக்கிறதுக்கோ அப்புறமேல் சொல்லலாம் என்று ஒத்தி போடுறதுக்கோ எந்த தூதருக்கும் அனுமதி கிடையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை அந்த மக்கள்கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்து காலையில இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இதை விளக்கின உடனே இந்த சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த எந்த இரவில விண்ணுலக பயணம் நடந்ததோ அன்று விரிந்த உடனே நான் மக்காவுல ரொம்ப கவலையோட இருந்தேன். மக்கள் எல்லாம் இதை நம்ப மறுப்பார்களோ என்று நான் நினைத்தவனாக இருந்தேன். இந்த நேரத்தில் அபூ ஜஹல் என்னை கடந்து சென்றான். அவர்கள் இருக்கிற காலத்தில் நடக்குது. அபூ ஜஹல் என்னை கடந்து செல்றான். சென்ற உடனே அவன் கேட்கிறான், என்ன மாதிரி புதுசாக செய்தி வந்திருக்கோ, பல நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, இன்னைக்கு ஏதாவது செய்தி செய்வதாக உண்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி அவனாவே கேட்கிறான். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக ஆமா இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், அது என்ன முக்கியமான நிகழ்ச்சி? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேற்று நான் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்கிறேன், எங்க வரைக்கும் போறீங்க விண்ணுலக பயணத்துல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனேன் அப்படி. அப்புறம் அவன் கேட்கிறான், பைத்துல் முகத்தஸ் போயிட்டு காலையில் வந்துட்டீங்களோ? சிம்பிளா கேட்கிறான், ராத்திரி பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு காலையில் வந்துட்டாங்க அப்படியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாங்கிறாங்க. இவன் சிம்பிளா கேட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே ஆமா ராத்திரி போயிட்டு காலையில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறான் தெரியுமா? அப்படியா சொல்றாரு, நீங்க சொன்ன இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லுங்களேன். அவன் நினைக்கிறாங்க இவர் சொன்னா எல்லாம் ஓடுவாங்க, நம்ம ஈஸியா நம்ம வேலையை லேசாக்குறாரு, நம்முடைய வேலையை பணியை இந்த அளவுக்கு லேசாக்குறாரு. இதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் உண்டாக்கிருக்காரு, அவங்களே இந்த காலி பண்ணி விட்டுருக்கலாம், விரட்டி விட்டுருலாம், நல்ல சான்ஸா போச்சுன்னு சொல்லி நான் உன் கூட்டக்காரங்க இப்ப கூப்பிடுறேன், நீ அதை நீ சொல்லு, நானே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்றான், எல்லாரும் முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, முகமது ஒரு பெரிய அதிசயமான கண்டிருக்காரு, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு அவனே என்ன செய்யறான், எல்லாரையும் அழைக்கிறான். அது கூட்டத்தார சொல்லி பனு காலத்துடைய மக்களே, லூயுடைய மக்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா பேசுறதுக்கு சொல்லி கூப்பிடுறான்.
கூப்பிட்டவுடனே மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமா வந்து அபிஷேகி கூப்பிட்டவங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம்னு வந்துட்டாங்க. வந்து 2 பேரோடையும் உட்கார்றாங்க. அப்ப அவன் சொல்றான், உனக்கு என்கிட்ட சொன்னீல அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்லு. நீ சொல்றான், என்னிடத்தில் நீ சொன்ன அந்த செய்தியை அப்படியே நீ சொல்லு அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அப்படியே வந்து சொல்றாங்க. அப்ப இதை சொன்ன உடனே சில ஆட்கள் வந்து அப்படியே புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. இன்னும் சில ஆட்கள் பொய் சொல்றதுல எப்படி இருக்கோ இந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ என்று ஆச்சரியப்பட்டவர்களா ஒரு தலையில கை வச்சுக்கிட்டு ஏன் ஒரு நிமித்தமானமையா பொய் சொல்றதுக்கு எப்படி இன்சல்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அப்ப இப்படி எல்லாம் நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவன் என்ன கேட்கறான்னு கேட்டா, சரி நீ போனங்கிறீங்கள, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்காக வேண்டி சிரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அதை தாண்டி வேற எங்கேயும் போனதில்லை. ஜெருசலத்துக்கு அவங்க போனது கிடையாது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சரி நீ போனங்கிறத பைத்துல் முகத்துக்கு அதை கொஞ்சம் அப்படியே ஒரு நேர்முக வர்ணனை கொடு. பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும், அதனுடைய தூணு அமைப்பு, உள்ளமைப்பு, வெளி அமைப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கு அப்படின்னோடனே அந்த ஊரையும் அந்த பள்ளிவாசலையும் பார்த்தவர்களும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து வந்தார்கள். பல முறை போய் வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதில்லை. ஆனா அந்த கூட்டத்தில் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க, அந்த ஊருக்கு போனவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மக்காவில் இருந்து அந்த சபையிலே இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு வர்ணிக்க ஆரம்பிச்சேன்னா, கண்ணுக்கு முன்னாடி அதை பார்க்கிற மாதிரி அல்லாஹ் வந்து இவங்க கேட்டவுடன் அந்த காட்சி அந்த கண்ணு முன்னாடி வைக்கிறான். அதை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது இது வந்து நம்மளும் இருக்கீங்க, நீங்க ஒரு பள்ளியாசலுக்கு போய் தொழுவீங்க, வழக்கமா தொழுவ பள்ளியாசன் வைங்களேன், அந்த பள்ளியில் எத்தனை சப்பு நிற்பாங்கன்றத அவங்க சொல்ல முடியாது. டெய்லி தொழுவ பள்ளியாசல் இதை ஒரு நீட்டு இருக்க மாட்டான், இது என்ன நீட்டு இருப்பானு. இந்த பள்ளி இருக்கு, இதுல மாடிக்கு எத்தனை பள்ளி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம், 7 வந்தாலும் சொல்ல முடியாது. இந்த பள்ளியில தினம் தொழுகிற ஆளா இருந்தாலும் அந்த வேலைக்கு போறாலும் அதான் செய்ய முடியும். நிஜமாவே இந்த சாதாரணமா ரசூலுல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சாதாரண பிரயாணமா போய் பார்த்துட்டு வந்தா கூட இதை உட்கார்ந்து யாரும் எண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம்னா சாப்பிட போட்டாங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அமைப்பையும் பத்தி என்ன செய்ய மாட்டோம். வந்து நம்ம எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, கதவுக்கு என்ன கலர்ல அந்த திரைசீலை போட்டிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒண்ணு வந்து நம்ம பதிவு செஞ்ச வழக்கம் இல்லை. நீங்க கேட்கிற கேட்கத்தனமான கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டது சொல்ல முடியாது. நீங்க கேட்டதுக்கு வந்து இவங்க வந்து பைத்துல் முகத்தஸை வந்து எண்ணி பார்க்கறதுக்கா போனாங்க, தூணு எத்தனை எண்ணி பார்க்கறதுக்கா போனாங்க, எண்ணி பார்க்கறதுக்கு போகல. நம்ம ஒரு 10-20 தடவை தொழுத பள்ளிவாசல்ல கூட தூணு எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது, தூணு எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவுதாங்க. நம்மளோட சுபத்துல இன்னைக்கு சுபத்துல எத்தனை சப்பு தொழுதாங்கன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்ல தெரியாது. அவரே தொழுதிருப்பாரு, எத்தனை சப்பு நின்றுச்சுங்கிறத கேட்டா அவருக்கு வராது. அதை கவனிக்கல, அவர் கவனிச்சு இருந்தால் வரும், சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்ப இதை வந்து கேட்கறாங்கல்ல, இது வந்து சொல்ல முடியாதுன்னு நினைச்சவன் கேட்கறான். இப்படி கேட்டா எனக்கு தெரிய போகுது, இதே அவங்க நினைத்து போறாங்கன்னு தெரிஞ்சவன் கேட்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாதுட்டாங்க. எனக்கு கேட்கிற வேலைக்கு எனக்கு சொல்ல முடியல. அவங்க போனாங்க, சொல்ல வச்சாங்க. அது ஒரு நோக்கத்துக்கு இறைவனை அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஒண்ணு என்னைக்கு போகல, அந்த பைத்துல் முகத்தஸுடைய வீதி எப்படி இருந்துச்சு, அந்த வாசல் எப்படி இருக்கும், அந்த வாசல்ல வந்து எத்தனை வெட்ட கதவா வெட்ட கதவா, கதவுக்கும் தரைக்கும் எவ்வளவு உயரம், இதெல்லாம் ஒரு ஆள் எண்ணிட்டு இருப்பாரு, எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இதை கேட்கிறாங்க. அப்ப இன்னொரு ரிவாயத்துல புகாரில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு என்ன வருதுன்னா, அவர்கள் என்னை கேட்க ஆரம்பித்த உடனேயே அந்த பைத்துல் முகத்தஸை என் கண் முன்னே அல்லாஹ் நிறுத்திவிட்டான். அவங்க கேட்க அதை பார்த்து தான் சொன்னேன், ஏற்கனவே பார்த்து சொல்லல, ஏற்கனவே அப்படி பார்க்கல. இவங்க கேட்கிற விஷயங்களே ஏற்கனவே பார்க்கல, தூணையும் ஜவத்தையும் கலரையும் பார்க்கல. எப்ப நீங்க கேட்கறதுனால சொல்லணும்ல, அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். அதை பார்த்து தூணு எத்தனை 18 கரெக்டா சொல்றாங்க, 18 சொன்னு வரல, அப்படி கேட்டதுக்கெல்லாம் சொன்னேங்கிறாங்க. அப்ப என்னமோ கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன கேட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன கேட்டாங்கன்னு வரல. அந்த பைத்துல் முகத்தஸை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அந்த ஊருடைய அமைப்பு பற்றியும் எத்தனை பொருள் இருக்குது அப்படி விளங்குற மாதிரி பல செய்திகளை கேட்கிறாங்க. கேட்டதெல்லாம் சொல்லக்கூடிய வகையில அல்லாஹ் வந்து அதை முன்னாடி நிறுத்தி இருந்தா அதை பார்த்து நான் ஒவ்வொன்றாக அறிவித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கும் பொழுது கிண்டலா நினைச்சா கூட இப்ப எல்லாம் மாறிடுங்கள. பைத்துல் முகத்தஸுக்கு போகாத ஒருத்தர், அந்த ஊர் பக்கமே தலை வைக்காத ஒருத்தர்,
இவ்வளவு கரெக்டா திடீர்னு இப்படிதான் கேட்க போறோம்னு தெரிஞ்சாலாவது தயார் பண்ணிட்டு வரலாம். என்ன கேட்கணும்னு தெரியாது, திடீர்னு சொல்ற, திடீர்னு கேள்வி கேட்கணும், சும்மா விரல் நுனையில தகவலை வச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கணும். ஆனா என்ன ரிசல்ட் நடந்துச்சு தெரியுமா? இந்த மேராஜ் சம்பவத்தை இவ்வளவு சான்றோட பார்க்காத பைத்துல் முகத்தஸை வர்ணித்து காட்டி இது நான் சொல்லுவது உண்மைதான், எனக்கு எப்படி சொல்ல முடியும், நீ கேட்கிற ஒவ்வொன்றையும் நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்டின பிறகு என்ன ரிசல்ட் கேட்டா, அவ்வளவு சிரமப்பட்டு உண்டாக்கியவர்களில் பல பேர் தங்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் நடக்குதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உண்டாக்குனவர்கள்ல நிறைய பேர் நினைச்சிட்டாங்க திரும்பி பழைய வழிக்க போயிட்டாங்க. எதனால போனாங்க? ஒரு அளவுக்கு அவங்க நம்ப தயாரா இருந்தாங்க. இது அளவுக்கு மீறினது என்று அவங்க கருதினாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஓவரா தெரியுது, இது எப்படி ஒரு ராத்திரில நம்ம எப்படி நம்புறது, அறிவு நம்ப முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி தூபம் போடுறது ஆசைறாங்க. தூபம் போட்டு விடுறது நடக்குமாயா? ஏற்கனவே கேட்டியலா பைத்தியம் நம்ப மாட்டேன்ட்டீங்க, வைத்தியத்தான் இருந்தாலும் ஓடுறதாயா? அதனால கெட்டவர்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ராடு போவீங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் இருக்க இயலாது. ஏன்னா அந்த 40 வருஷத்து பரிசுத்த வாழ்க்கை கண்ணு முன்னாடி நிற்குது. அந்த நேர்மை, நாணயம், ஒழுக்கம் பொம்பளை கைப்பிடிச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இந்த மார்க்கத்திலிருந்து மக்களை திருப்ப முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய நல்ல பண்பாடு, பழக்க வழக்கம் எதையுமே குறை சொல்லி இருக்க முடியாது. அப்ப இட்டு கட்டுறாருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்னையா வரப்போயிட்டு கட்டுற, பொய்யே சொல்ல தெரியாது, பொய்யா என்னன்னு தெரியாம அவர் நம்மளோட வளர்ந்தாரு, அவர் போய் பொய் சொல்றாரு முடியாது எல்லாம் மறுத்துட்டாங்க. எது ஒண்ணு ஈடுபட்டு தெரியுமா? இந்த லூசுன்னு சொன்ன மட்டும் ஈடுபட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நல்ல ஆழ்த்தாப்பா சேஞ்ச் ஆகி வளர்றாரு, ஏன்னு நம்ம அவர் கெடுக்கல, நல்ல மனுஷன் தான். லூசுன்னு சொல்ல நல்ல மனுஷங்கிறதுக்கு கேடு இல்லையில, நல்ல மனுஷனுக்கு போலாம்ல. லூசா போனதுனால, பைத்தியமா போனதுனால நல்ல மனிதன் என்ற அந்த இமேஜுக்கு பாதி போறாது. நல்ல ஒரு மனிதன் பைத்தியம் கொடுத்து போயிடலாம். அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? முகமது நல்ல ஆள்பா, இதெல்லாம் சொல்ல வரும் சேஞ்ச் ஆகி போய் உளறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உளறல். நாங்க அந்த உளறலை சுட்டி காட்டணும், உங்களுக்கு விளங்கல. இப்ப உங்களுக்கே விளங்குற மாதிரி விளையாட்டாரு. இப்ப சொன்னார் இன்னைக்கு ராத்திரி போயிட்டு வந்தாங்கிறாரு பாருங்க, இதுல நல்லா அவர் நிரூபிச்சுட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இது ஈடுபட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எந்த பிரச்சாரமும் ஈடுபடல, இது ஈடுபட்டுச்சு. அதுக்குதான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமா ஜஅல்னா அர்-ருயா சூரத்துல் இஸ்ராவுல இந்த பனி சுப்ஹானல்லதி அஸ்ரா மேராஜ் பத்தி அல்லாஹ் சொல்றானே, அந்த சூராவிலே அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா அர்-ருயா அல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, உமக்கு அந்த காட்சியை காட்டினோமே, அந்த காட்சி எதற்கு காட்டினோம் என்று சொன்னால், இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மனிதர்களை சோதித்து அறிவதற்காகத்தான் காட்டினோம். இதை காட்டினது பெரியவங்களுக்கு தரஜாவை தர்றதுக்காக காட்டல. இந்த காட்சிகளை காட்டினது எது தெரியுமா? அல்லாஹ் நினைத்தால் எதுவும் முடியும் என்று நம்புற இருக்கிறவர். அல்லாஹ்வுக்கு கூட நமக்கு முடிகிறதுதான் முடியும், நமக்கு எது சாத்தியம் அல்லாஹ்வுக்கு சாத்தியம் என்று நினைக்க வைக்கிறவர். இதை பில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த கலிசகையெல்லாம் ஓடட்டும், அறகுறையா நம்பணும், ஓடச்சும் தான் அதை செஞ்சாங்க. நல்லா இருக்கு இதை செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா அப்படி நம்புறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர்னு நம்புறதா இருந்தா அவர்கிட்ட பொய்யே வராது அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன செய்யணும், உறுதியாக நம்பணும். அப்படி நம்புறவர்களாக இருந்தால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து பின்னாடி வைக்க மாட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு உங்களை ஏற்றுக்கிட்ட பிறகு அல்லாஹ்வை நியமிக்கப்பட்ட தூதர் சொன்னா எல்லாத்தையும் ஏற்பனாவனு எவன் சொன்னாலும் ஏற்றுக்கிற தேவையில்லை. ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டமையானால் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தூதர் பொய் சொல்லக்கூடாது. பொய்யர் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்ப நீங்க சொல்லும்போது நாங்க ஏத்தனை ஆகணும்னு போயிட்டா அவன் உறுதியா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்யறான், இது எப்படிங்க நடக்கும், எல்லாம் சாத்தியப்படுமாங்க, எல்லாம் நடந்திருக்குமாங்க, ரொம்ப ஒரு அளவு வேணாமாங்கன்னா அவன் பெரிய அர்த்தம். இப்ப இவனை மாதிரி ஆட்களை இழுத்துட்டு போய் நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 13 வருஷ காலம் உருவாக்குறாங்களே, இந்த மக்கள் தான் பேசிக்கு. இந்த மக்களை வச்சுதான் மதீனாவுக்கு போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி உலகத்தை எல்லாம் கைக்குள்ள கொண்டு வந்து அந்த முகமது பேரை கேட்ட உடனே உலகம் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைநாட்டுறாங்களே, அதுக்கு தகுதியானவர்களாகத்தான் இழுத்துட்டு போகணும். இந்த மாதிரி பாதி நம்பிக்கை இழுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி
அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்டர் பண்ணிட்டே வருவான். கொஞ்சம் கூட்டம் சேரும், சேர்ந்தவனே கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் பேர் ஜாலிக்காக சேருவான். இப்ப தௌஹீதே நீங்க எடுத்துக்கிறீங்களேன், தௌஹீதுங்கிறது அது விளங்கி அந்த ஓய்வு கொள்ளுவோம் சரி அப்படின்னு ஆதாரத்தின் அடிப்படையில் வழங்கிக் கொள்வர்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இது ஒரு மாடமா இருக்குல்ல, மற்ற ஒரு புதுசா ஏதாவது செய்யணும். சில பேருக்கு அப்படி ஒரு கிறுக்கத்தனம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு புதுசா செஞ்சுட்டே இருக்கணும். அது ஹக்கு பாத்திரம் பாக்குறது இல்ல. இது கொஞ்ச நாளைக்கு பழகணும், இது கொஞ்சம் பழசு மாதிரி போயிடும். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு புதுசா இருக்கணும், இன்னொரு கிறுக்கத்தனம் பண்ணுவாங்க. அந்த கிறுக்கத்தனம் முடிஞ்சு அதுவும் நிற்காது, இன்னொரு கிறுக்கத்தனம் பண்ணணும். இப்படியே ஏதாச்சும் ஒரு புதுசா கிறுக்கத்தனம் பண்றது ஒன்று இருக்குது. அதுக்கு வந்தது எத்தனை பேரு, இது கரெக்டா விலகி வந்தது எத்தனை பேர் கிறுக்கத்தனம் செய்யுது. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சில பேர் இந்த தவையின்னு வருவாங்க, என்னத்துக்கு வருவாங்கன்னா காசு விட்டுன்னு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த தவையில வேணும்னா மௌலிது இல்ல, கத்தம் பாத்தியா இல்ல, தாயத்து இல்ல, கருமாதி கிடையாது, மூணாம் பாத்தியா கிடையாது, ஏழாம் பாத்தியா கிடையாது, காசு மிச்சமாகுது, அதனால இதுல இருந்துருவோம், அதுல வந்து நிறைய செலவாகுது அப்படிங்கிறவங்க வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லது ஆம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் தவையில இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை கல்யாணம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும், இங்கிட்ட ஆலோசனை இல்லாம ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும், அங்கிட்டு இருந்தா டவுரி கேட்பாங்க, ஆம்பளைக்கு வாங்குறோம் வாங்கி போட்டோம், பொம்பளை பிள்ளை இருக்கு இப்ப அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது, அப்படி 4 பேர் இல்லன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தவங்க இருப்பாங்க. இப்படி எல்லா நோக்கத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க. இது நமக்கு வடிகட்டம் இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அல்லாஹ் வடிகட்டுனத அவங்க உண்டாக்கக்கூடிய அந்த வருங்காலத்தில் உண்டாகக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்புக்கு இவங்க எல்லாம் அடித்தளங்களாக தூண்களாக திகழக்கூடியவங்க. இன்றைக்கு வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த இவர் போனார்ல ஒரு ஆளு, அதுல ஒரு ஆள் சரிப்பா வந்தா வந்திருக்கான். அதாவது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அதிக வளர்த்து விடலன்னா இந்த ஆள் அதுக்கு அந்த மாதிரி நேகா காய் நகர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பு கூட இந்த போனாங்கல்ல, இதுல ஒரு ஆள் பிடிக்கலாம்ல, என்ன ஆயிருக்கும் ஆயிருந்தா முன்னாடி வளர்த்து விடணுமா இல்லையாத அதை விரட்டி விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா ஒழுங்கானவனை அல்ல வேறு செஞ்சவனா கஷ்டமா தான் இருக்கு. இது எப்படி நடந்து இப்படிலாம் இருக்கு, இப்படி இருக்கிறவன் எத்தனை பேரு அல்லாஹ் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர். இதை வந்து அல்லாஹ் நிறைய பேர் இப்படி செய்யறான். கிபிலா மாத்திரம் அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். இருக்குது மாத்தணும்னு கேட்டா இல்லாத நாளும் எத்தனை ஒரு ரசூல், ரசூலை பின்பற்றவன் யாருன்னு தெரியும், வெளியே தெரிஞ்சாகணும். ரசூல் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா, இல்லைன்னா விருப்பத்தை சொன்னாலும் செய்யா, அதுக்கு தெரிஞ்சாகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பக்கம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் கொஞ்ச நாள் நான் மாத்தினேங்கிறான்ல. முதல்ல காபத்துல அப்புறம் வைக்கும் போது அப்புறமா மறுபடியும் காபத்துல மாத்தினான எதுக்கு, என்னால இவருக்கு வேலையா பேசி சொல்லிட்டு போறவங்களாம் போ நிச்சயம் உள்ள இருக்கு, ஸ்டடியா உள்ள இருக்கு. மக்காவில் இருக்க அப்படி காலி பண்ணா மதினாவில் இருக்கா அல்ல காலி பண்ணான். மக்காவில் மேராஜ வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணான். மதீனாவுக்கு போன பிறகு கிபிலா மாற்றி விட்டு அப்போ கொஞ்சம் பேர் வந்துச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் 2 தடவை வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் திரும்பினாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் காலத்துல, இஸ்லாமிய வரலாறுனா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல அந்த 23 வருஷ காலத்துல 2 கட்டத்துல ஒரு கூட்டமாக வெளியேறினார்கள் இஸ்லாத்தை விட்டு. ஒண்ணு இந்த சம்பவம், 2வது அந்த காபத்துல்லாஹ் இது கிபிலாவை மாத்திர சம்பவம். அப்ப இதுல அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், அது நடந்துச்சு. மக்களை சோதிப்பதற்கு தான் இந்த காட்சியை காட்டினோம், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொன்ன மாதிரி நிறைய பேர் போனாங்க. இந்த இதுலையும் போகாம இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வரலாற்றுல நம்ம குறிப்பிடுறவன் அம்மாரு பிலாலுங்கிறவன், அவங்க எல்லாம் இங்க எல்லாம் வென்றவர்கள். அம்மாருங்கிறவங்க, பிலாலுங்கிறவங்க, மிக்தாதுங்கிறவங்க, அபூபக்கர் இல்லாம அலி ரலி இல்லாம இவங்க எல்லாம் இதையெல்லாம் வென்றவர்கள். ஏதோ இந்த சைத்தானிய தூண்டுவதெல்லாம் வென்று அல்லாஹ்வுடைய ரசூல் எது சொன்னாலும் அது சரியா இருக்குன்னு நினைச்சவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சித்திக்னு ஒரு பேர் இருக்கு. அபூபக்கர்னாலே நம்ம என்ன செய்யறோம், அவருடைய பேரோட சேர்த்து சித்திக்னு தான் சொல்றோம். சித்திக்னா என்ன, சித்திக் என்றால் மிகவும் மெய்ப்பிப்பவர், ஒண்ணுமே பெருசுவர், ரொம்ப நம்புறவர். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ரொம்ப நம்புறவர் அதுக்கு அர்த்தம். சித்திக்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம். இந்த சித்திக் என்று எதனால இவர் குறிப்பிடப்படுறாரு, மேராஜ் சம்பவத்தை வச்சுதான் அந்த பேரே அவருக்கு வருது. ஆனா அவர் காலமெல்லாம் அந்த சித்திக்காக இருந்தார். இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் அவர் இருக்கல, காலமெல்லாம் அவருடைய ஈமானம் வந்து அசைச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு ஈமான் உள்ளவராக அவர் இருந்தார். இந்த மேராஜ் சம்பவத்தை வந்து அபூபக்கர் இப்ப எடுத்துடலாங்கிறதுக்காக சொல்றாங்க. அபூபக்கரை என்ன சொல்லியா அவனால வருவேன் முன்னாடி போறியா, உண்மையா ஒரு ராத்திரிக்குள்ள இங்க அங்க போனாரா, இங்க போனாரா, இங்கே போனாரா, சுபுக்குலாம் முடியாண்டாரா, இதை நீ நம்புறியா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னாரா, ஆமா சொன்னா நம்புறேன். ஆமா பதில் சொன்னா நம்புறீங்க.
அல்லாவே அவர்கிட்ட வரலாம்னு சொல்லும் போது செய்தி கொடுக்கிறான் நம்புறோம். இவர் போய் அந்த செய்தி வாங்குற என்னையா இருக்கு? படைச்ச இறைவனே இவரை தேடி ஆள் அனுப்புறாங்கிற நான் நம்புறவன், இறைவனை தேடி இவரு போனது என்ன விஷயம்? இறைவன் இவரை தேடி அனுப்புறது பெரிய விஷயமா? இவரை கூட்டிட்டு வர பெரிய விஷயமா? எதுவுமே பெரிய விஷயம்? ஒன்றை எது பெரிய விஷயம்? ஒரு ஆள் கூட்டிட்டு வர சொல்ல யாரும் கூட்டிட்டு சொல்லிடுவோமே. நானே என்னுடைய பிரத்யேகமான சூதரை அனுப்பிவிட்டு அவருக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்ண ரொம்ப மதிக்கிற அர்த்தம். அதாவது புரிஞ்சுக்கா பேசிக்கிறோம்னா கொஞ்சம் மதிப்பு குறைவான இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு காலமா நான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அவனுக்கு பிரத்யேகமான ரூஹுல் அமீன்கிற ஜிப்ரீல் அனுப்பி ஒவ்வொரு செய்தியும் அவன் சொல்லிட்டு போறான். அவன் சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லல, தேடி சொல்றான்னு நான் நம்புறக்கூடியனா அவரை கூப்பிட விட்டு பேசலாங்கிறது என்ன இருக்குது? என்ன ஆச்சரியம் இருக்குல்ல? அதையே நம்புறவனுக்கு ஒரு சின்ன விஷயம் தானே. அதனால சித்திக் ரொம்ப நம்புறவர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அதுல இரண்டாவது கருத்து இடம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்கு கூட அவருக்கு இடம் கிடையாது. சித்திக்ங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அவன் முடிச்சு காட்டினார்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பில்டப் பண்ணதுனால தானங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் நடந்த சம்பவத்தை நினைச்சுக்கோங்க. அவங்க மரணிக்கிறாங்க, மூத்தா போகலன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. உமர்லாம் அது சார்ந்து சொல்றாரு, ஒரு உலகத்தானே சொல்றாரு மூத்த போற அது மூத்த போக இருக்க முடியும், மனுஷன மூத்த ஆகணுமே. ரசூல் அது புரியும். அந்த இடத்துல அவர் தான் ஃபைட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணாலும் அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு அடக்கம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ண வச்சு அடுத்த ஆட்சியை வச்சு அந்த இஸ்லாத்தை அதே நிலைமையில ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனதால் கொண்டு வந்த பொறுப்பு அபூபக்கர்தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மேராஜ் மூலமா அவர் சித்திகா இருந்த மாதிரி காலமெல்லாம் அது மாதிரி இருந்தார். அந்த மாதிரி சரியா இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த ஈமான்ல செய்யல அசைக்கவே முடியல. அவருடைய ஈமான்ல ஒரு தட்டிலையும் உலக ஈமானையெல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் ஈமானை ஒரு தட்டில வச்சா அவருடைய தான் கனமா இருக்கும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் நீக்கிட்டு நபிமார்கள் ஈமானை விட கனம்னு நினைச்சிடக்கூடாது. நபிமார்களை தவிர்த்துட்டு மற்ற மனிதர்களுடைய ஈமானை எல்லாம் ஒரு தட்டிலையும் அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா அவருடைய ஈமானுடைய கணக்கு அதுக்கு நிகராக முடியாது. அதனால ஒரு கலக்கம் அவ்வளவு பெரிய வச்சிருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியும் கூட அவருக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம் கூட வரல, ஒரு குழப்பம் கூட வரல. ரொம்ப தெளிவா ரொம்ப சரியா வரக்கூடிய நின்றார். அந்த மாதிரி தயாரிப்பதற்கு இந்த மேராஜ் என்ற ஒரு நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உதவுனுச்சு. மேராஜ்ங்கிற சம்பவத்தை வைத்து உதவுனுச்சு. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இதுல மேராஜை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்கு. மேராஜை பற்றி மேராஜுக்கு அந்த காலத்துல பயான்லாம் சிறப்பு பயான்லாம் போடுவாங்க. அதுல என்னன்னு கேட்டா வாயில வந்ததெல்லாம் என்ன செய்வது, மேராஜுங்கிற பேர்ல விட்டு அடிக்கிறது. இது ரொம்ப கொடூரம். என்ன தெரியுமா, மேராஜுடைய சம்பவத்துல ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்கல்ல, அப்ப போய் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னா முகமது கொஞ்சம் மெதுவா பேசு, எப்படிலாம் கட்டுறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் சொன்னானா முகமது கொஞ்சம் மெதுவா பேசு. என்னத்துக்கு எல்லாம் மெதுவா பேசணும்? இல்ல அந்த சொட்டில அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு. அப்துல் கார் ஜிலானி நான் கேட்டிருக்கிறேன், மார்க்க அறிஞர்கள் மேராஜ் பயான் என்ற பெயர்ல பேசியத என்னுடைய திருப்பிராயத்தில் கேட்ட அப்படி நீங்க பசுமரத்தாணி மாதிரி பயந்துருக்குது. அப்ப அல்லாஹ்ட்ட பேசும்போது அல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் நீங்க சட்டப்பட்டு பேசுற சொத்தில தூங்கிட்டு இருக்காரு அப்துல் கார் ஜிலானி, முஹைதீன் அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு, அவர் முடிச்ச போறாரு மெதுவா பேசுனான் அல்ல. அப்ப இது எப்படி வருது, மேராஜ்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானிங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பிந்தினவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய் வஃபாத்தாகி 500 வருஷத்துக்கு பிந்தினவராக யாரு, அப்துல் கார் ஜிலானி. இவரு அங்க இருந்து போறாரு, அங்க இருக்க சான்ஸே இல்லை. அங்க தொட்டில குழந்தையா இருக்காருங்கிறது சான்ஸ் இல்லை. எத்தனையோ கதைகளை கட்டின மாதிரி அவருக்கு இந்த மேராஜில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ் மேல உள்ள மரியாதையை விட அவர் மேல மரியாதை கூட்டணுங்கிறாங்க திட்டமே. இந்த தர்கா வழிபாட்டுக்காரங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே போயிடணும், அதுக்கு மேல இந்த மகான் பெரியார் கொண்டாந்து வைக்கணும். அதான் உங்களுடைய திட்டமே. இன்றைக்கு நீங்க பார்க்கலாமே, இன்றைக்கு நீங்க பாருங்க பள்ளிவாசல்ல எத்தனையோ பயான்கள் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. பள்ளிவாசல்ல ஒரு அசருக்கு பயான் பண்ணுவார். பயான் அல்லாஹ் பத்தி எல்லாம் பேசுவாரு. ஜீவகாசி உட்கார்ந்து இருப்பான், ஒரு ரியாக்ஷன் மட்டும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் பேசுவாரு, அப்போ கேட்டுட்டே இருப்பான். திடீர்னு நினைச்சுவாரு, முஹைதீன் அப்துல் கார் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லி இருக்கிறார்கள் உட்காந்துருக்கோம், கேட்கலாம். அந்த பேர் அல்லாஹ்னு சொல்லும் பொழுது ஏற்படாத அந்த புல்லரிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லும் போது ஏற்படாததெல்லாம் இந்த அப்துல் கார் ஜிலானின்னு சொல்லும் போது எனக்கு ஏற்படும். அதுதான் ஏற்படுறதில்லை, அவனும் ஏற்படுற மாதிரி சொல்லுவான். சொல்லக்கூடியவனு
சும்மா அல்லா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுவான். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் அடமொழி. அவரை சொல்லுவது நமக்கு வேணுமா? மாஷூக ரஹ்மானி மஹபூபு சுபஹானி சிந்தியிலே நூரானி என்ன ரசூல் ஆலம் கதசனா அப்படின்னு நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடைமொழியை கொடுக்கிறவரையே இவர் அவரோட பெரிய ஆளுகள் இருக்குன்னு நினைப்பு உண்டாக்குறோம். அல்லாஹ்வை விட சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, கேட்கிறாங்க மட்டும் தப்பு இல்லை, கேட்கிறாங்க மேலும் தப்பு இருந்தாலும் சொல்றவன எப்படி பண்றான்? அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கொடுக்காத அடைமொழி இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். இப்படி இந்த அப்துல் காதர் ஜிலானிய அல்லாஹ் ஆக்குறதுன்னு நீங்க முடிவு பண்ணி அல்லாஹ்வுக்கு நிகராகவே ஆக்கி குத்துபா பைப்பெல்லாம் இருக்கிறாங்களே எல்லாம் என்ன அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குறது, அல்லாஹ்வுக்கு மேல ஆக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணி மேராஜில கூட கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அல்லாஹ் பேசும்போது அவர் தொட்டில அல்லாஹ்வுடைய புள்ளே நடக்கிறாங்க. என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா? அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு தொட்டில கிடக்கிறாருன்னா இவர் அல்லாஹ்வுக்கு புள்ளேன்னு அர்த்தம். மற்றவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு ஈசாவை மகன் சொல்றாங்களோ உபைர மகன் சொல்றாங்களோ இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முகமது. அப்துல் காதர் அல்லாஹ்வுடைய புள்ள ஏன் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல தொட்டில தூங்கிருக்காருன்னா அல்லாஹ் பிள்ளையாக அவரை எடுத்துக்கொண்டான்னு சொல்ல வர்றாங்க. அப்படி ஒரு மறைமுகமா சொல்வதற்காக யூதர்களுடைய சதி திட்டத்துக்கு பலியாகி மார்க்க அறிஞர்கள் மௌலவிமார்கள் எல்லாம் இவரை முன்னாராஜுங்கிற பேர்ல இப்படியான ஒரு கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மேராஜை பத்தி கதை இருக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த கதைகள்ல போய் விமர்சிக்க இருக்க வேணாம். இது சொன்னதுக்கு மேல மேராஜில் ஒண்ணும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப மேராஜ் சம்பந்தமா உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த அறிவுரை சொன்னதுக்கு மேல வேற எது நடந்ததாக சொன்னாலும் இன்னொரு அது பொய் அல்லது இது கட்டப்பட்டது அல்லது பலவீனமான செய்திகள் தான். அதை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இப்படி மேராஜை பற்றி உள்ள பொய்யான கதைகளை எல்லாம் நம்ம ஒன்னொன்னே விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சதெல்லாம் சொல்றாங்க. இது கட்டி பிடிக்கும் போது இப்படியே ஒரு திரையை இருந்துட்டான், திரையை போட்டு எல்லாம் கட்டி பிடிச்சானா அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் போக வேண்டியதில்லை, இதெல்லாம் கவிழ்ந்து விளங்கிக்கிறீங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு மக்கா வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் மேராஜ் என்பது. நிறைய பேரை இழந்திருக்கிறாங்க, அது ஒன்று. அதே மாதிரி மக்காவில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை ஒட்டிய அபூ தாலிபு கதீஜா நாயகிலாம் மரணித்த பிறகு தாயிஃப்ல உள்ள ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனது, அந்த சம்பவத்தை பாடல்களாகவும் அதுகளாகவும் தாயிஃப் நகரத்தில் வீதியில உங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையில பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் என்ற உருவமான்னு சொல்கிறார்ல, இப்படி பாட்டுலாம் வந்துருக்கு தாயிஃபை பற்றி. ஆனா இந்த தாயிஃப் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த வரலாறு இருக்குல்ல, கொஞ்சம் கூடுதலா கற்பனை பண்ணியிருக்காங்க. தாயிஃப் நிகழ்ச்சின்னு இருக்க இவங்க சொல்லக்கூடிய அந்த வர்ணனை உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததற்கு எந்த ஹதீஸ் நூலையும் ஆதாரம் கிடையாது. தாயிஃப் இவங்க சொன்ன மாதிரி வர்ணிக்கிறாங்கல்ல, எப்படி இருக்குது தாயிஃபை பத்தி கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது ஹதீஸ் இல்லை. அதாவது உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டது உஹது போர்க்களத்துல நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நேரத்திலாம் வாயினால துன்பப்படுத்திருப்பாங்க, திட்டினாங்க, பேசினாங்க. உடல் ரீதியாக துன்பப்படுத்த விட்ட குடலத்துக்கு வச்சாங்க, அது ஒரு சின்ன ஒரு துன்பம். உடல் ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துன்பத்திற்கு ஆளானது உஹது போர்ல நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளானாங்க? பல்லு உடைக்கப்படுது, ரத்தம் சிந்துற துன்பத்தை நான் சொல்றேன். துன்பத்துல 2 வகை இருக்குங்க. திட்டுறது, பேசுறது, கிரிக்கெங்கிறது, பைத்தியக்காரங்கிறது, சோறு கொடுக்காம ஆக்குறது, ஊர் விளக்கம் பண்றது, இதுகெல்லாம் ஒரு துன்பம். இது ஒரு வகை துன்பம். இன்னொரு வகை துன்பம் என்னன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, ரத்தம் சிந்துற மாதிரி ஆக்குறது, இது ஒரு துன்பம். மற்றவர்கள் எல்லாம் இந்த உடல் ரீதியான துன்பத்தை நிறையவே அனுபவித்தாங்க. பிலால் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கல. பிலாலை போட்டு மிதித்தாங்க, அப்படி ஒரு சித்திரவெல்லாம் பண்ணல. இந்த குலத்தினுடைய மரியாதைக்காக வேண்டி அபூ தாலிப் இந்த குறைசி குணம் அவங்கள கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியாக ஒரு பெரிய துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உஹது போர்ல அடைஞ்ச துன்பம் பெரிய துன்பம். எப்படிப்பட்ட துன்பம்? பல்லு உடையுது. பல்லு உடையுதுன்னு சும்மா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சும்மா உடையிற பல்லு வேற. பல்லு உடையுதுன்னா களத்துல வாழேந்தி போர் செய்யும் பொழுது எதிரிகளுடைய வாழ்வையை தாக்குதல்ல பல்லு உடையுதுன்னா அந்த வேகம் எப்படி இருக்கும் பார்த்துக்கணும். வெட்டில உடையும். பல்லு வாயில வெட்டி அது பல்லு கவரி போய் பல்லு உடைஞ்சு அது சாதாரணமா எடுத்துட்டு போறாங்க. பல்லு உடைகிறது அல்லது பல்ல பார்த்து கரெக்டா கொண்டு போர்ல பல்லு உடைஞ்சது ஒரு அடையாளம்.
அதை விட என்ன நடந்துச்சுன்னா முகத்துல வந்து கடுமையான காயங்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நபியுடைய முகத்திலே இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள். கண்ணு மட்டுமே வரைஞ்சப்ப முகமெல்லாம் ஆட்டி வெட்டு கலும்புகள் வெட்டு அந்த வாழை கிட்ட நெருங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இருந்து போர் செய்வார்கள். மற்ற தளபதிகள் மாதிரி ஒரு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அவங்களே தளபதியா இருப்பார்கள், அவர்களே உள்ள ஊடுருவார்கள், அவர்களே ஆயுதம் தாங்கி போராடுவார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. மதீனா வாழ்க்கையில போர்கள் தனியா நம்ம சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்கள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு போர்களையும் வர்ணித்து தனித்தனியா பிரிச்சு என்ன செய்வோம். இந்த மக்கா வாழ்க்கை முடிந்த பிறகு ஒவ்வொரு அம்சமாக பிரிச்சு சொல்ல போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீரம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, ரசூலுல்லாஹ்வுடைய நாணயம், ரசூலுல்லாஹ்வுடைய துணிவு, இப்படின்னு ஒவ்வொரு வகையா என்ன செய்வோம், எளிமை, அடக்கம், இதுவெல்லாம் பிரிக்குவோம். அதுல போர்க்களத்தை பற்றி வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்லும் உடைக்கப்படுது, வாழ்நாள வெட்டி உடைக்கப்படுது. கல்லு உடைக்கப்படுதுன்னா வாழ்நாள வெட்டி என்ன செய்யப்படுது, உடைக்கப்படும். ஒரு வாயெல்லாம் வெட்டிப்பட்டிருக்கும், மூஞ்சிலாம் ரத்தக்கார பூசப்பட்டிருக்கு. இது வந்து சஹாபாக்கள் வந்து ரொம்ப எந்த அளவுக்குன்னா மூர்க்கையாகி விழுந்துட்டாங்க. அது வழங்கிருங்கள. அந்த உஹது போர்ல நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, கல் உடஞ்சவனாச்சு மூர்க்கையை விழுவானா? கல் உடஞ்சவன்லாம் மூர்த்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறானா? விழுவ மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கெதி ஏற்படுதுன்னா, கல் உடஞ்சவன் மட்டுமே சொல்லிட்டாங்க, கல் உடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமான பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமான இவங்கதான் சொல்றாங்க. கல் மட்டுமே உடஞ்சிச்சு. கல்லுங்கிற ஒரு சின்ன விஷயம் அதோட பெருசெல்லாம் நடந்துச்சு. அந்த மூஞ்சி வந்து விசாரப்படுத்தப்பட்டுச்சு, பல முறையில வெட்டப்பட்டுச்சு. அதான் ஒரு பல்லு 2 பல்லு விழுந்துச்சு, 2 முன்பொருட்கள் நினைச்சு விழுந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய துன்பத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த பத்ர்ல உஹதுல வந்து எந்த அளவுக்கு துன்பம்னா மூர்ச்சையாக விழுந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு வளர்ந்து பரவு உஹது போர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு விழுந்த உடனே முகமது இறந்துட்டார்னு பரவு. சஹாபாக்கள் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அது. அது உஹது போர்னு வளர்க்கும்போது வச்சுக்கணும். அது கேட்கிறாங்க, அந்த உஹது போர்ல பட்டீங்களே கஷ்டம், அதுக்கு நிகரா எந்த கஷ்டமாக நீங்கள் பட்டுகிறீர்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அதை தாண்டி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருக்கிறேன். அது என்ன தாண்டி கஷ்டப்பட்டிருக்கிறேன்? சகீஃப் கோத்திரத்தார். சகீஃப்னா தாயிஃபில் உள்ளவங்க. சகீஃப் கோத்திரத்தார்னு சொன்னா அவங்க தாயிஃப்ங்கிற ஊர்ல வந்து கோட்டை கட்டி தனி ராஜ்யமாக பெரிய கோட்டையே ஒரு தாயிஃப்ல. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அதை முற்றுகையிட்டு பின்னாடி அதை கைப்பற்றினாங்க. போர் செய்து பல நாட்கள் முற்றுகையிட்டு தாயிஃபெல்லாம் இருந்தாங்க, தன்னுடைய கைவசத்தில் எடுத்தாங்க. திரும்பி மதீனாவுக்கு போன பிறகு அந்த கோட்டையெல்லாம் இருக்கு. கோட்டை கொத்தளத்தோட பெரிய ராஜ தர்பாரோடு வாழ்ந்தவர்கள் சகீஃப் கோத்திரத்தார்கள். அதனுடைய தலைவனாக இருந்தவன் அப்து யாலி என்பவன் பேரு. புகாரில் வரக்கூடிய செய்தி இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த இந்த அப்து யாலி இருக்கான அவன் பொருத்தன பாட்டை விட அதிகமானது என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுலதான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. தாயிஃபில் நடந்தது இருக்குது, அது உஹதை எல்லாம் மிஞ்சினது. அது என்னென்ன செஞ்சாங்கன்னு வரல. ஒவ்வொருத்தரும் தேர்வு பேர் செய்யற கதைய வெள்ள விட்டு இருந்தாங்க, அப்புறம் சொல்ல விட்டு இருந்தாங்க, முள்ளத்துக்கு போட்டாங்க, இப்படின்னு அது ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல. அந்த ரொம்ப கஷ்டத்தை விவரிக்கணும்ல, விவரிக்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் சேர்த்துக்கிறது. உதாரணமா அய்யூப் நபியை பத்தி எல்லாம் சொல்லும்போது செய்யறான், அவர் வந்து ரொம்ப சோதிச்சுன்னு எல்லாம் சொல்றான். அய்யூப் நபியை பற்றி சொல்லும் பொழுது அப்புறம் ரொம்ப சோதிச்சோம், இன்னா வஜத்னாஹு சாபிரன், சோதனையில் அவர் பொறுமையாளராகத்தான் நாம் கண்டோம். நியமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் ஒரு நல்ல அடியாரா இருந்தாருன்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து அய்யூப் நபியை சொல்றான். இவ்வளவுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல இவ்வளவுதான் இருக்குது. நம்மால் என்ன பண்றாங்க, அய்யூப் நபி சோதனை என்ற உடனே கதை கலப்புற முடியும். எப்படி சோதனை தெரியுமா, இப்படி நோய் வந்து புழுப்புழுத்து போச்சு, புழுக்கள் எல்லாம் கீழே வந்து விழுவும், பிடிச்சு கரங்களை போட்டுக்கிறாரு, நல்லா தின்னு அப்படின்னு வீட்டு சொல்ல யார் அய்யூப் சொல்லுவாரு, நடக்கவே முடியாது, கொண்டாடி கூடுதலை சுத்திக்கிட்டு செய்வாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது. என்ன இருக்குதுன்னா அவரை சோதிச்சோன்னு இருக்கு. என்ன மாதிரி சோதிச்சோன்னு தெரியல. நம்ம தாங்க முடியாம சோதிச்சிருக்கிறாங்கன்னு விளங்கிட வேண்டியதான். அல்லாஹ் வந்து தாங்க முடியாம அவரை சோதிச்சிருக்கான், பல வகையில சோதிச்சிருக்கான். வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு சோதனையை அவர் கொடுத்திருக்கிறான். இதுக்கு ஏன் நீங்க கற்பனையை செலுத்தணும், அது இப்படிதான் இருக்குன்னு செய்யணும். அதே மாதிரி தாயிஃபில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் கொஞ்சமே கிடையாது. இந்த ஹதீஸ் வாசகத்தில் வரங்குது. உஹதில் பட்டதை விட கூடுதலாக அந்த அவன் படுத்தின பாடுதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு
சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த அப்து யாரி, அவன அந்த தலைவன், இந்த ஊருக்கு ஜமாத் தலைவன், ஆட்சிக்கு தலைவன், அவன் படுத்தின பாடு இருக்குது. அதான் ரொம்ப கொடுமையானது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொன்னது, சஹீஹ் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு படுத்திக்கிறாங்க. உஹதுல நடக்கல, உஹதுல என்ன நடந்துச்சு, ஒத்த சிந்தி மூர்த்தியாகிற அளவுக்கு உடல் ரீதியான துன்பத்திற்கு ஆளானாங்க. அதை விட கூட பண்ணிருக்காங்க. மிதிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வெட்டி இருக்கலாம், குத்தி இருக்கலாம், இதுதான் அடிச்சுக்கல வேணாம், அல்லதான் விட்டு அது கதையா கேட்கக்கூடாதுன்னு தாய்ப்பு நகரத்து வீதியில நடந்துதான் போகல. அவனை போய் சந்திச்சு தாவா கொடுத்தாங்க, தலைவரை போய் சந்திச்சு அவன் போய் மிதிக்கிறாங்க, மிதிச்சிருப்பான். அவன் என்னென்ன பண்ணானோ, கட்டி வச்சானோ, சவுக்கால அடிச்சானோ, அவன் எப்படி எப்படி துன்பப்படுத்தினானோ, அதுகளெல்லாம் ஆதாரபூர்வமான அறிவிப்புகள்ல வரல. நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரில் பட்ட அளவை விட அதிகமான சிரமத்தை அந்த தாய்களை வந்து பட்டிருக்கிறாங்க. உடல் ரீதியான துன்பம்னா ஏற்று பேசி இல்லை, உடல் ரீதியான ரத்த சுந்தர துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பம் அதிகமாக அவங்க வாழ்க்கையில சந்திப்பது தாய்களை தான். இதை வந்து நம்ம இப்படி நம்பலாம் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப அட்டி உத நிதி ரத்தம் சுந்தரது அந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டது அது தாய்ப்புக்கு போயிருக்கும் போதுதான் இந்த அளவுக்கு தான் நமக்கு ஆதாரமானது கிடைக்குது. சில கதைகள் இருக்குதாங்க, அந்த மலைக்கு எல்லாம் வந்தாங்க, 3 பேர் என்ன போய் உத்தரவிடுங்கள், 2 மலைக்கு வச்சு நசுக்கி விடுவோம்ட்டாங்க. இதெல்லாம் வந்து சரியான ஒரு வாய்ப்பு இல்லை. சில ஹதீஸ் நூல்கள் இருக்குது. அவர்கள் இல்லாட்டவங்க அவர்கள் சந்ததிகளாவது திரும்பட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வருதுல, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவங்க தான். அதுக்காக வேண்டி சொன்னாங்க சரியான ஆதாரம் இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெருந்தன்மையான ஆள் தான். ஆனா அது சொன்னார்கள் என்பதற்கு சரியான ரிவாயத்திலுமே இல்ல, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இல்லது, பலவீனமான ஹதீசுகள்ல இது மாதிரி சில நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இதையும் நம்ம வந்து யாபத்தில் வச்சுக்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ், அதாவது ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி மக்கா வாழ்க்கையில சந்தித்த சம்பவங்கள்ல இது ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில உள்ள இன்னொரு சம்பவம் வந்து ஹிஜ்ரத்துங்கிற பயணம். ஹிஜ்ரத்துன்னு ஒரு பயணத்தை அவங்க மேற்கொள்றாங்க. இந்த ஹிஜ்ரத்து பயணம் இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு போனாங்க மாத்திரம் விளைவு இருக்கக்கூடாது. பெரிய ஒரு ராஜதந்திரி, அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் இல்லைங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ராஜதந்திரி. அவர் திட்டம் போட்டாங்கன்னா அப்புறம் அவர் அழகா காய் நகர்த்துறதுலையும் பிளான் பண்றதுலையும் ஒரு ஆட்சி தலைவர்கள், ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள, அதுதான் முறைகேடுகளை கையாளுறதில்லை. எந்த அளவுக்கு அழகா பக்குவமாக காய் நகர்த்தணுமோ அந்த மாதிரி நகர்த்துறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா திட்டம் போடுவாங்க. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு செஞ்சிடக்கூடாது சில காரியங்களை. சில காரியங்கள் செய்வதற்கு ஒரு வருஷம் தேவைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஏற்பாடுலாம் செய்யணும். சில காரியம் இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு அரிசி வாங்க வேண்டியிருக்குன்னா இது வந்து 1.5 வருஷம் கூட்டம் போட வேண்டியதில்லை. இப்ப யோசிச்சு போய் வாங்கிட்டு வந்துடலாம், இது வேற விஷயம். ஆனா வேற வேற சில விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணாதான் அது சக்சஸ் ஆக முடியும், வெற்றிகரமாக அந்த காரியத்தை நடத்த முடியும். அப்ப இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை அல்லாஹ் அனுமதி கொடுத்து அவங்க போனது ஒரு பக்கம் இருந்தாலும், ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழகா நகர்த்துறாங்க. காயம் எப்படி நகர்த்துறாங்க, எந்த ஊருக்கு போகலாம், இது அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர்ல இருக்க முடியாது, இங்க இருந்து கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு விளங்கிடுறாங்க. ஆனா வாரிவாரு போங்க, இதனால விளைஞ்சிருங்க, இங்க இருந்து ஒண்ணு செய்ய முடியலங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஊருக்கு போறோம், அங்கேயும் போட்டு மிதித்தாண்டு வைங்க, இது தேவையாகிறோம். சரி மக்காவில் கூட மிதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல இருந்து மிதித்தாண்டா அங்க 3 ஊரா. அப்ப போகும்போது என்ன செய்யணும், இங்க என்னென்னலாம் பண்றாங்களோ வரக்கூடாது. அப்ப சரியான ஒரு பேசிக்கை உண்டாக்கணும், ஒரு அடித்தளத்தை உண்டாக்கணும். அந்த அடித்தளத்தை உண்டாக்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முன் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் செய்யறாங்க. அவங்களும் ஒரு ராஜதந்திரியா இருந்தாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து. அப்ப கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுது. என்ன காட்டப்படுதுன்னா, அவர்கள் இந்த மக்கா விட்டு புறப்படுற மாதிரியும் புறப்பட்ட ஒரு ஊருக்கு போற மாதிரியும், அந்த ஊர்கள் எல்லாம் பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிற மாதிரியும் அது வந்து ஒரு கனவுல காட்டப்படுது. விழித்தவன அபூபக்கர் சொல்றாங்க, நான் எந்த ஊருக்கு பயணமாக வேண்டும் என்பதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். அந்த அமைப்பை பார்க்கும்போது அது எஸ்ரிப்பு,
மதீனாவுக்கு பேர் எஸ்ரிப் தான். அந்த ஊருடைய பேர் மதீனா கிடையாது. இப்ப மதீனான்னு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது பேர் என்ன? எஸ்ரிப். எஸ்ரிப்ங்கிற ஊராத்தான் தெரியுது. அங்கதான் பேருக்கு மரங்கள்லாம் ஜாஸ்தி. அந்த அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது எஸ்ரிப் ஊரத்தான் எனக்கு காட்டணும், அங்கதான் நாம் போக வேண்டி இருக்கும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்றாங்க அபூபக்கர்ட்ட. அவர் அதுக்கு போறதுக்காக தயாரிப்புல இருக்காரு. அந்த அளவுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப மதீனாவுக்கு திடீர்னு போய் தேட முடியுமா? அங்க போய்கிட்டு இதே மாதிரி அவங்க என்ன பண்றது? அங்க அடுத்த வைக்கிறதா பண்ண முடியும்? அதனால என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜிக்கு வருவாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்குலாம் அந்த மக்கள் வருவாங்க பல ஊர்கள்ல இருந்து. அப்ப இந்த மதீனாவாசிகள் எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சு கூட்டத்துல நுழைஞ்சி மதீனாவாசிகள் அப்பவே கவர் பண்றாங்க. அங்கேயே இவங்க தயார் பண்ண இந்த ஆட்களை அங்க ஒரு டீம் முதல்ல தயார் பண்ணணும். நம்ம போகாமலேயே அங்க ஒரு வேலை நெட்வொர்க் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு போகும்போது நம்ம வரவேற்பு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இங்க சகிச்சுக்கிறோம், அங்கேயும் போயிட்டு அப்படி பண்ணக்கூடாது. நாம போறதுக்கு முன்னாடியே போகும்போது அங்க கூடி நின்று அந்த மக்கள் நம்மளை வாங்கன்னு கூப்பிடணும். ஓடியா வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி வேலை செய்யணுங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி சீசன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மக்களை எல்லாம் மதீனாவும் வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் பார்க்கிறது, பார்த்து அழகா அப்படி வளர்க்கிறது, இப்படியே விளக்கி அவங்களை தயார்படுத்துறது. இப்படி ஒரு 2 கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டீமை ரெடி பண்றாங்க. முதல் தடவையாக 12 பேர். அது அக்கபத்துல் ஊலான்னு சொல்லுவாங்க. பையத்தில் அக்கபத்துல் ஊலா, அக்கபா உடன்படிக்கைன்னு ஒரு பேருங்க. அக்கபாண்டா அந்த மதீனாவுடைய மக்காவுடைய கணவாய் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்குல அவர்கள் ரகசியமாக சந்தித்து மதீனாவாசிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட ஒரு உறுதிமொழி இருக்குல்ல, அதுக்கு தான் அக்கபான்னு சொல்லுவாங்க, அக்கபா உடன்படிக்கை. இப்படி 2 கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அக்கபாங்கிற உடன்படிக்கையை பண்ணி அந்த மக்களை தயார்படுத்துறாங்க. முதல் தடவையாக 12 பேர் மதீனாவிலிருந்து அவங்களை செலக்ட் பண்றாங்க. ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள்ல தகுதியான 12 பேர். அப்படியே அது ஒரு மாசம் இருப்பாங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்கன்னா. அந்த ஒரு மாசத்துல நான் பார்த்து 12 பேரை ரெடி பண்ணி அவர்களை ஒரு இடத்துல வர சொல்லி இந்த இஸ்லாத்தை சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. அப்ப ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க அந்த 12 பேர். அந்த 12 பேர்ல முக்கியமாக உள்ள ஒருவர் யாருன்னா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. உபாதா பின் சாமித் அவரே சொல்றாரு, நான் லைலத்துல் அக்கபாவுல அக்கபா உடன்படிக்கையின் போது அதுல ஆஜராகி இருந்த 12 பேர்ல நான் ஒருவன். இவர்களுக்கு பேர் முக்கபாண்டு பேர், தேர்வு செய்யப்பட்டவர்கள். அதாவது நாளைக்கு மதீனாவில் ஒரு களம் அமைப்பதற்காக வேண்டி களப்பணி ஆற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முக்கபாக்கள் பேரு. அந்த 12 முக்கபாக்கள்ல நானும் ஒருவனாக இருந்தேன் என்று உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 12 பேரை கூப்பிட்டு ஒரு உறுதிமொழி இருக்கிறாங்க. என்ன உறுதிமொழி? ஃபர்ஸ்ட் உறுதிமொழி, அலா அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க எப்பயுமே இணை வைக்க கூடாது. அதுக்கு முதல் உறுதிமொழி தரணும். அது எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக யாரையும் எதையும் என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. இரண்டாவது வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடக்கூடாது. வலா தஸீனு, விபச்சாரம் செய்யக்கூடாது. வலா தக்துலு அவ்லாதக்கும், உங்கள் குழந்தைகளை கொல்லக்கூடாது. உங்களோட கொள்ற வழக்கம் இருக்குல்ல, அதை நீங்க பண்ணக்கூடாது. வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும், நீங்க கண்டும் காணாமலும் இட்டுக்கட்டி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி கூட குறைய போட்டு சொல்றது. இந்த இட்டுக்கட்டுற சமாச்சாரத்தை யாருக்கு எதிராகவும் செய்யக்கூடாது. வலா தாசு ஃபீ மஅரூஃப், நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது அதுல எதிர்க்கக்கூடாது. நல்ல விஷயங்கள்ல மாறு செய்யக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. இதை யாராவது நீங்கள் முழுமையாக நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யாராவது இந்த உடன்படிக்கையை மீறி இந்த பாவங்களை செய்து விட்டீர்களே, ஆனால் எதை செஞ்சிருந்தது, தேடக்கூடாதுன்னு தெரிவித்தீங்க, விசாரம் பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்க, குழந்தையை கொள்ளக்கூடாது கொண்டுட்டீங்க, இட்டு கட்டக்கூடாது பண்ணிட்டீங்க, நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடாது ஏற்றுட்டீங்க. இப்படி யாராவது இதில் உள்ள ஒரு தப்பை செய்து இந்த உலகத்தில் அதற்கு ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் கப்பாரத்துள்ளது, அதுவே அவருக்கு அந்த பிராயசித்தமாக மாறிவிடும். மறுமையில் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான்.
அதுக்கு தண்டனை கொடுத்துட்டா திருடுறோம் கையை வச்சுக்கிட்டோம் அங்க இருக்க அதுக்கான எல்லா மாட்டான் தண்டிக்க மாட்டான். ஒமன் அசாத முன்காலிக்கு செய்ய சும்மா சத்திரகுல்லாம் இந்த பாவங்களை யாராவது செஞ்சு அல்ல அதை மறைச்சுட்டாண்டு வைங்க, யாருக்கும் தெரியல, ஆட்சியாளருக்கும் தெரியல, ஒருத்தரும் தெரியல, மறைச்சு விட்டான் என்று சொன்னால் சொகுவையிலல்லா அவன் பொறுப்பு எல்லா இடத்துல இருக்குது. விரும்பினா மன்னிப்பான், விரும்பினா தண்டிப்பான். இதை ஒத்துக்கிறீங்களா, இதுக்கு உறுதிமொழி செஞ்சு தர்றீங்களா இது கேட்கிறாங்க. கேட்ட உடனே வாலிக்க இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் 12 பேர் நடத்தினோம், பையத்து செய்து கொடுத்தோம். இந்த 12 பேர் மதீனாவை சேர்ந்த ஒரு 12 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில வந்து சந்திச்சு ஹஜ் சீசன்ல சந்திச்சு உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த 12 பேர். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கையில சொன்னாங்க இல்லையா, அந்த உடன்படிக்கையில வேற சில செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, சுபாயி எனக்கு நீங்கள் பையத் செய்ய வேண்டும், அல சம்ஐ வத்தா செவியுற்று என்னுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பதாக என்னிடத்தில் உறுதிமொழி செய்ய வேண்டும். நிஷாத்தி கசிரி ரொம்ப சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி, சங்கடமான விஷயங்களா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன செய்யணும், நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அதே மாதிரி அதன் நபக்கத்தி உசிரி ஒரு உசிரி வறுமையிலையும் செல்வத்திலையும் செலவழிக்கணும். அல்லாஹ்வுக்காக செலவழிக்க சொன்னா என்ன செய்யணும், பொருளாதாரத்தை செலவு செய்யணும். அதுக்காக எனக்கு உறுதிமொழி கொடுங்க. அனல் அமரிபுரி மாரூபி நகை அனல் முன்கர் நல்லதை பிறருக்கு எடுத்து சொல்லி தீயரை தடுக்கிறது, அதற்காக வேண்டி நீங்க இடத்துல செய்யணும், உறுதிமொழி செய்யுங்க. அது மாதிரி அலான் தக்கூலு பில்லாகி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்க பேசும்பொழுது லா தகுதுக்கும் சீகி லவ்மத்தல் ஆயினும் எவன் குறை கூறுறாங்கிறத பத்தி அதை அலட்சியப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது குறை கூறுவதனுடைய அந்த விமர்சனத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, விமர்சனத்துக்கு பயப்படக்கூடாது. அடுத்து அலா அன் தன்சுருணி இதா கத்தம்து இதா கதிம்து எதிரிப்புக்கு நான் வரும்பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். முதல்ல அட்வான்ஸ் போடுறாங்க பாருங்க, எதிரிப்புக்கு நான் வரும்பொழுது எனக்கு வரப்போன்னு முன்னாடி சொல்றாங்க, நான் உங்க ஊருக்கு வரும்பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். தமிழ ஊனி உம்மா தமிழ ஊனவின் அன்புக்கும் அசுவாஜக்கும் அபுனாக்கும் உங்களையும் உங்க பொண்டாட்டிமார்களையும் உங்க பிள்ளைகளையும் எப்படி காப்பீர்களோ அப்படி என்னையும் நீங்கள் காக்க வேண்டும். அவங்களுக்கு அரணா நின்று பாதுகாக்கிற மாதிரி என்னையும் நீங்கள் பாதுகாப்பதாக உறுதிமொழி தரணும். அப்ப அதுதான் சொல்றாங்க, மதீனாவுக்கு வரப்போறதுக்கு வெறுமனே சிறுக்கு வைக்கக்கூடாது மட்டும் அக்ரிமெண்ட் இல்ல. அக்ரிமெண்ட் என்ன பண்றாங்கன்னு இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறேன், அதோட எனக்கு நீங்க உதவி செய்யணும். நான் வருவேன், எனக்கு நீங்க எல்லா வகையிலையும் அப்படி உறுதிமொழி எடுத்தாரணும். இப்படி செய்தீர்களேயானால் கலக்குமுல் ஜன்னா சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது நான் உறுதிமொழி தருவேன். அல்லாஹ்வின் சார்பாக சொர்க்கத்தை நான் உறுதிமொழி தர முடியும். இப்படி நடந்து கொண்டிருக்காங்க, நான் செய்யறேன் அப்படின்ற உடனே அப்ப நாங்கெல்லாம் பையப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அறிவிப்புல வருது. ஆக இந்த 12 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க இல்லையா, அந்த 12 பேர் சந்திக்கிற அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை இருக்கு பாருங்க, இது இஸ்லாமிய வரலாற்றுல மிக மிக திருப்பு முனையான ஒரு சம்பவம். இன்றைக்கு இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் எதுவும் இல்லைன்னு இதுல கலந்து கொண்ட 12 பேரும் கருதிருக்கிறாங்க. உதாரணமா காபு பின் மாலிக் ஒரு பெரிய சஹாபி, இவருடைய வரலாறு ரொம்ப பிரசித்தமான வரலாறு. இவர் எப்படிப்பட்டவனா, அந்த 3 பேர் போருக்கு போகாம பின்வாங்கிறாங்க பாருங்க, அந்த சம்பவம் தான் தெரியும். அந்த தபூக் யுத்தம் நடக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடியான நேரம், அந்த நேரத்தில் போருக்கு கம்பல்சரியா வரணும்னு உத்தரவு போடுவாங்க. ஏன்னா எதிரியுடைய படை பலம் அதிகமா இருக்கு, ஒவ்வொருத்தரும் வந்து ஆகணும், இல்லைன்னா நம்ம அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அதுல இந்த காபு பின் மாலிக்ங்கிற ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அவர் நாளைக்கு போவோம்னு இழுத்தடிச்சிருக்காரு. படையெல்லாம் புறப்படுது, அப்பவும் போக மாட்டேங்கிறாரு. நம்ம சேர்ந்து வாகனம் பெரிய வாகனம் நல்லா குதிரை வச்சிருக்கோம்ல, அவங்க ஒரு நாள் முந்தி போனா கூட வீட்டை சேர்ந்து பிடிச்சிருவோம். மகசூல் நேரம் நல்ல அந்த பேரிசமெல்லாம் உற்பத்தியா இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா இதெல்லாம் பாதிச்சிடும், முதல்ல போகட்டும், நம்ம வேகமா போய் அவங்களுக்கு சேர்ந்துருவோம் சொல்லி இவர் அப்படியே திருவாங்கிறாரு. இந்தா போவோம்னா அப்புறம் போன மாதிரி தான், எதுவுமே நினைச்ச நல்ல காரியத்தை செஞ்சிடணும். இந்தா போவோம்னா போக முடியாது, கடைசியில் போக முடியல. இந்தா போவோம் நாளைக்கு கூட நாளை கழிச்சு போயிருவோம் போய்
கடைசியா போருக்கெல்லாம் போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வர வரைக்கும் ஒரு போகல போகும்போதுன்னு சொன்னவரு கொஞ்ச நாள் வரைக்கும் போக அடுத்த நாள் என்ன போவாரு சேர முடியுமா இனிமே புறப்பட்டு முதல்ல போய் சேர்ந்துருவாங்க பாரு. அப்புறம் என்ன செய்ய போயிட்டான் வந்து இங்க இருந்து புறப்பட்டு 4 நாளாச்சு நம்ம என்னமா வேகமா போனாலும் இது போய் முடியாத சேர முடியாத அப்படியே செய்தான் அப்படியே போயிடும். கடைசியில் போகல. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்றவுடனே இவருக்கு திக்குன்னு அடிக்குது. நிறைய பேர் இப்படி போகாம இருக்கிறாங்க. முனாபிக்குகள் நிறைய பேர் 3 நல்ல அடியார்களும் போகாம இருக்கிறாங்க. அது ஒரு ஆள் காபூர் மாலிக்கு ஒரு ஆள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டவங்க எல்லாருமே போய் இந்த பொய்யர்கள்லாம் பொய்யான காரணங்களை சொல்லுவாங்க. எனக்கு வயிறு வலி வரல, அம்மா உடம்பு சரியில்லாம வரல, ஒரு ரசூலுல்லாஹ் பெரிய முனாபிக்கு இவங்க போய் சொல்றதுன்னு வருவாங்க. ஏன்டா போருக்கு வருவோம் கேட்டா காரணம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இவர்களை வந்து ரசூலுல்லாஹி வந்து போய் எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்ப இவங்க பொய் காரணம் சொல்லலாம் எனக்கு மனசு விருப்பம் இல்லை. அதனால வந்து உண்மையான காரணத்தை சொன்னா ரசூலுல்லாஹி அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. சைத்தான் என்னை கெடுத்துக்கிட்டான், இந்த போன் பண்ணிட்டேன் உடனே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வச்சிடறாங்க. 50 நாள் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, இந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் இவங்களை பற்றி குர்ஆன்ல வர்ணிக்கிறான். ஒரு வாக்கத்து அளவு முன்னாலும் ஒரு மாறாக இந்த பூமி எவ்வளவுதான் விசாலமாக இருந்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பூமி சுருங்கி விட்டுருங்கிறான். சுருங்கிருச்சுல பூமி சுருங்குன்னு என்ன அர்த்தம்? யாரும் பேசலன்னா உலகம் சுருங்கி போயிருது. நம்ம உலகம் 3 நாள் எல்லாரும் பேசலாம்னு தான் பெரிய உலகம். நம்மளை கண்டா ஒருத்தனை பேச மாட்டோங்கிறான், ஒரு போறாங்க. நம்ம உலகம் சின்னதா போச்சு, அவ்வளவு சின்ன உலகமா போச்சு இந்த உலகம். அந்த அளவுக்குலாம் ஆனக்கிறது. கடைசியா எல்லாம் வந்து இவங்களை மன்னிச்சுட்டு சொல்லி வாழ சலாகத்துள்ளது நான் சொல்லிக்குவான் ரசூலுல்லாஹ்வோடு போருக்கு போகாமல் பின்தொடர்ந்தார்களே அந்த 3 அல்லாஹ் மன்னித்து தாண்டி இவங்களுக்காக குர்ஆன் வசனத்தையே அல்லாஹ் அருள்றான். இவங்க நல்லடியார்கள்ங்கிறதுனால அந்த டாக்டர் இல்ல. இவர் சொல்றாரு அந்த காபூர் மாலிக்கு நான் வந்து அந்த 12 ஒரு ஆள் அவர் சொல்றாரு. அந்த காலத்துல எப்படிப்பட்டவன் நான் பாருங்க, எதையை சைத்தான் எடுத்துக்கிட்டான். அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனாலே ரொம்ப டேஞ்சரான ஒரு சமாச்சாரம். மதீனாவிலிருந்து நாங்க புறப்பட்டு மனக்கட்டு போய் ரகசியமா ஒளிஞ்சு போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு நீங்கள் மதீனாவுக்கு வந்தீர்களேயானால் எல்லா நேரத்திலையும் நாங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருப்போம்னு சொல்லி உறுதிமொழி இருக்கோம் 12 பேரு. அதுல ஒருத்தனா பாருங்க என்னையே அந்த மாதிரி செய்தாங்க அதை சொல்லி காட்டுறாரு. அந்த 12 ஒரு ஆள் யாரு? காபூர் மாலிக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பதில் போடுற தவிர எல்லாத்திலையும் நான் கலந்து கொண்டவன் சொல்றாரு. லைலத்துல் அக்கபாவிலையும் கலந்துருக்கிறேன். அக்கபத்தில் ஊழா முதலாவது அக்கபா இருக்க அந்த உடன்படிக்கையே நான் இருக்கிறேன். பாக்கி எல்லா போர்லையும் நான் கலந்துருக்கிறேன். பதில் ஒன்னுக்காக நான் நினைக்கல, கலந்துக்கல. பதில் தான் ஒரு சிறந்த போர் என்று எங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனாலும் பதில நான் கலந்துக்கொள்ள காரணம் என்னன்னு கேட்டா பதில் வந்து திட்டமிட்டு நடந்ததில்லை. வேற ஒரு வேலைக்கு போக இஷ்டமா வாங்கிக்கு. அது வந்து வியாபார கூட்டத்தை நடக்கிறதுக்காக போனதான போருக்கு ஆட்களை திரட்டிக்கிட்டு அப்படி போனதில்லை. அப்படி அறிவிக்கப்பட்டு அதை நானே போயிருப்பேன். அது வேற ஒரு வியாபார கூட்டத்தை மதித்து வழிமறிக்கிறதுக்காக போகும்போது அது வேற மாதிரி எல்லாம் போட்டு பதில் போர்ல சந்திக்கிற மாதிரி ஆகிட்டான். அதனால அதுக்கு நான் போக முடியல. ஆனாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் பத்ரு எண்ணத்தில் நான் கலந்துக்கிட்டணும். அத்தனையை விட நான் பெரிய பாக்கியமாக கருதுவது அந்த அக்கபா உடன்படிக்கை தாங்கிறாரு. அதாவது இந்த அக்கபா அந்த லைலத்துல் அக்கபாவில் உடன்படிக்கை பண்றாரு. அதை அவர் என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையில இத்தனை போர்க்களத்தை நான் கலந்துருக்கிறேன். போர் உயிரியே கொடுக்கிறது அதெல்லாம் பெருசே கிடையாது என்னோட எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஈடாக எதுவும் ஆகாது. ஈடாக நாங்க கஷ்டமான காலத்தில் இந்த 12 பேர் அக்ரிமெண்ட் பண்றோமே அந்த நேரத்தில் அதனால ஒரு அந்த சோதனையான நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதான பெரிய தியாகம். அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே அதுக்கு ஈடாக எது கிடைச்சாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த காபூர் மாலிக் என்பவரும் அந்த 12 ஒருவர் என்பது தெரியுது. உபாதா பின் சாமித்துங்கிற ஒரு சகாபியும் அதுல உள்ள ஒருத்தர் முறை தெரியுது. அதே மாதிரி வந்து இன்னொரு சகாபி யாருன்னு கேட்டா ஜாபீர் பின் அப்துல்லா. ஜாபீர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவர்களும் அவங்களுடைய 2 மாமாமார்களும் 3 பேரும் அவர் இருந்திருக்கிறாங்க. என்னையும் என்னுடைய மாமாமார் 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைத்து சென்றார்கள் அக்கபாவுடைய இரவுல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாமாக்களுடைய பேர் வந்து ஒரு ஆளுக்கு தான் பேரு கிடைக்கும் வரலாறுல. பரா பின் மாரூர் என்று அவருடைய பேர். இன்னொரு மாமாவுடைய பேர் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனா 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர்களும் அந்த அக்கபாவில் அந்த 12 பேர்ல இவங்கெல்லாம் ஆதி காலத்து மதீனா முஸ்லிம்கள், மதீனாவுல ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்.
இப்படியாக ஒரு 12 மீது உள்ள 12 பேர் அதுக்கு நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்படி ஒரு ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி, அப்புறம் இரண்டாவதாக ஒரு அக்ரிமெண்டாக பெரும் கூட்டம் ஒன்று வருது. அவங்களையும் ரெடி பண்ணி அந்த களத்தை அழக அமைத்து வைத்துக் கொண்டு அங்க ஒரு இஸ்லாத் அப்படி ஒரு கோட்டையாக ரசூலுல்லாஹ் போகும் பொழுது வேலையே இல்லை அவங்களுக்கு. அந்த அளவுக்கு லேசாக்கி வைக்கிறதுக்கு அங்க உள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துங்கிற பயணத்துக்கு போனாங்க.